எங்கள் நல்லூருக்கு முன்னால் 250 சிங்களவர் வந்து நல்லூருக்கு போகிறத தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம் அதை உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கலைப்போம். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ன்ற கருவறைக்குள்ளுக்குள்ளே ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார். நல்லூரை உடைக்க போகிறோன்ற வேணா ஒருத்தன் வந்துருண்டா அந்த முஸ்லீமில் ஒரு 50 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய பேசாமல் இருப்பீங்களா? நீங்கள் சிறிதரனை போய் உடைக்க சொல்ல மிச்சச்சனத்தை வீட்டை போய் சொல்லி போட்டு நானும் சிறிதரனும் போய் உடைக்கிறோம் வர சொல்லுங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு பழக்கம். நான் 19 நாள் ஜெயிலில் இருந்தேன் தானே. நான் அப்படியே இருந்துட்டு வருவேன். சிறிதரனையும் வர சொல்லுவோம். இது ஒரு சில்லறதனமான வேலையானது இல்லை. ஒரு பிரேச சபைக்கு குடும்பத்தில் 5 பேர் இருக்குது. அந்த பிரேச உறுப்பினருக்கு இருந்த 30 பேருக்கு 150 பேர் ஆகுது போராடி இருக்கணும். பிள்ளை குடியெல்லாம் கூட்டிக்கணும் வந்து என்ன பிரேச உறுப்பினருக்காக மட்டும்தான் வந்து மனசு பிள்ளைகள் வரையிலாது போராடுறேன்டா. இவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு உண்டு. தமிழ் இளம் போராடினவங்களுக்கு செத்து போனான்டா. மண்ணுக்குள்ளே போயிட்டான். கை கால் இல்லாமல் இருக்கிறாங்க, கண் இல்லாமல் இருக்கிறானுகள், சாப்பிட வடி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரதேசியல் தமிழ்ல வந்து அங்கே நல்லபடியில் திணிவென்ற இடத்துக்கு யார் வாடகை எடுக்கிறதுக்கு அடிபாடு. அதுக்கு பிறகு திருப்பி எங்கேயா இது ஒன்று நடத்துகிறேன்னு சொன்னால் அதில் யார் கண்காட்சி வைக்கிறேன். அவ்வளோ கண்காட்சியும் அந்த இடமும் வாடகையும் தான் எங்கள்கிட்ட தமிழ். உழப்பி சிறிதரன் இடைக்குள்ள இருக்கிறதுக்கு பின்பகம் பருப்பில் சொறி மாதிரி அரவாசிலையும் போவான் பாவி. இருந்து என்ன வந்திருக்கிறது, என்ன கிடக்குது, எவ்வளோ காசு யாழ்ப்பாணத்துக்கு வருது அதை கதைக்க சொல்லணும். அப்போ அதில் அரசியலை செய்ய சொல்லணும் சனியனுக்கு. வெக்கமாக இல்லை. என்ன பொறுத்தவரை சிறிதவனை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போட்டிருக்கோம். இது அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்ட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் போய் திருப்பி ஒரு அப்பீல் ஒன்று போட்டு மோஷன் போட்டுருக்கோம். அப்படி ஆகுது மோஷன் போட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லை ஒன்று. நான் போலீஸார்கிட்ட பொதுமக்கள் யாராவது அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்களான்னு ஒரு பொதுமக்களும் அரெஸ்ட் பண்ணப்படல. எல்லாமே அரசியல்வாதிகள் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. 2வது இப்போ அவர் இல்லை அஸ்கிரியில் இவங்க இந்த புத்தவிகாரையினுடைய புத்த பௌத்தபிக்கு இன்றைக்கு கொண்டு போயிருக்கார். அவருக்கு மேலதிக பதவி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி மீடியாவில் நீங்கள் எல்லாம் போட்டுக்கிறீங்க. ஆனால் அது வளமையாகவே கொடுக்குறது தானா என்று சொல்லியிருக்கிறாரு. அவர் இருந்தால் அவரோட வந்து கதைச்சி அவர்கிட்ட கோல் பண்ணி இந்த 5 பேர்ட்ட வழக்கையும் எடுப்போம் தான் நான் பார்த்தேன். நான் அதுக்கு இதை விரும்ப மாட்டேன். நம்ம இதை பொலிட்டிஷியன் தானே. இதை நான் கதைக்கிறேன். நான் ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு வந்தால் தான் தெரியும். ஏன்னா நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு போய் அங்கே அஸ்கிரிய பீடத்துலையும் கதைச்சு, மகாநாயக்க பீடத்துலையும் கதைச்சு, மல்வத்து மகாநாயக்கையும் கதைச்சு, ஜனாதிபதியை கூப்பிட்டு இந்த விடயம் தொடர்பாக கதைச்சு முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட இன்றைக்கு வந்து இதில் போராட்டங்களை செய்து இதில் ரோட்டை பிளாக் பண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் ரோட்டை பிளாக் பண்ணிங்கன்னு ஒரு இடம் போல் அது கோர்ட் ஓர்டர் தந்தா பிறகு பிளாக் பண்ணது இன்னும் பெரிய பிரச்சனை. எங்கள் நல்லூருக்கு முன்னால் 250 சிங்களவர் வந்து நல்லூருக்கு போகிறத தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க என்றால் என்னுடைய கேள்வி. நான் நினைக்கிறேன் நான் அது பொதுமக்கள் இருந்தால் கெஞ்சி கூத்தாடி எடுத்து விட மட்டும் தான் பார்த்தேன். பொதுமக்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுது. நான் போகிறேன். இன்றைக்கு சிறிதரன் டீம் இந்த நான் போட்டு இப்போ உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான நிலைமை இருக்குது? அங்கே வளமையாகவே அந்த இந்த பௌத்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ளே பௌத்த பின்னார் ஒருத்தரும் இருக்கிறதில்ல. ஒரு ஆள் தான் இருக்கிறவர். அவரை விட வேறு ஒருத்தரையும் நான் கண்டதான் ஞாபகம் இல்லை எனக்கு. மற்ற பஞ்சாலைகளுக்கு போனீங்கன்னா பெரிய அகலும் சின்ன அகலும் இருக்குங்க. சின்ன பௌத்த பின்னாரும் இருக்குன்னா இதில் இல்லை. இதில் ஒருத்தரும் இல்லை. இதெல்லாம் கொடுத்து போயிடுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை போய் உடைக்காமல் கொள்ளாமல் உடைச்சா கொண்டாலாம் நாட்டில் பெரிய பிரச்சனை வரும். நீங்கள் சும்மா போய் ஒரு கேட்டை உடைச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்க தெற்கில். ஆகவே அதை பாதுகாக்கிறாங்க. அதில் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லூரும் இந்த சட்ட விகாரம் உண்டு. இது இந்து அது எங்கள் நல்லூர் வந்து இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்கல. உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கிலியன் எங்களோட கிட்டு பூங்காக்கு அங்கால இருக்கிற இடத்துல சர்ச் இருக்குது தானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டின இல்லை எங்களோட இந்த கொஞ்சம் பழைய தேவாலயத்தை உடைக்கும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்கும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ன்ற கருவறைக்குள்ளுக்குள்ளே ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார். நல்லூரை உடைக்க போகிறோன்ற வேணா ஒருத்தன் வந்துருண்டா அந்த முஸ்லீமில் ஒரு 50 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய பேசாமல் இருப்பீங்களா நீங்கள்? மற்ற இன்னொரு கேள்வி வந்து இப்போ இதில் வந்து தமிழ் பௌத்தர்கள் வந்து வழிபட்ட இடம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கே அந்த அவர்கள் வந்து ஒரு சிறிய புத்தரை வச்சு வழிபட்டுங்க. கந்தரோட இங்கேயும் தான் கந்தரோடையிலும் தான். கந்தரோட வரலாற்றை மாற்றாத கந்தரோட பௌத்த இடமே இல்லை. அது தமிழற்ற ஆதிகால தாலி இருக்கிற இடம். தாலி என்ன தெரியுமா?
செத்தாகல உள்ளுக்குள்ள வச்சு மேலே இதாக கட்டுறோம். அதுக்கு மேலே இவங்க ஒரு கூரோண்டை வச்சுட்டு பௌத்த விக்கண்டு போகிறாங்கடாப்பா இந்த வீடியோவோட. சரிதானே, அதை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்காது. அதை ஆராய்ச்சி செய்யவே இல்லை. அதை இவங்க இப்போ பலாத்காரமாக பிடிச்சி ஆமீண்ட இதையும் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுவும் பௌத்த இட மாட்டோம். அது ஒன்றும் தமிழ் கந்தரோடையில் இப்படித்தானே. இப்போ நாங்கள் கொழும்புல கொட்டாஞ்சேனியில் போய் பார்த்தாலும் 4 தமிழர் இருக்கிறோம். அதுக்காண்டு கொழும்பு கொட்டாஞ்சேனியில் தமிழ் இந்துக்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லல. அது கொழும்பு. ஆனால் இப்போ நாங்கள் என்ன கருத்து வந்தனால இப்போ இதில் வந்து அவர்களுக்கான பொதுவான ஒரு இடம் ஒன்று இருக்குது, முதல்ல வழிபட்ட இடம். ஆனால் அதை மீறி தான் வழிபட்ட இல்லையா. இப்போ 1971ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு ஒரு வயசு போன தமிழ் ஐயா ஒரு ஆள் இருந்த பௌத்த பிக்குக்கு விகாரையை கட்டுக்கண்டு தண்டை காணி எழுதி விட்டு போயிருக்கேன். அந்த உறுதியாக அந்த மனுஷன் வச்சிருக்குது. அதுதான் அந்த 9 ஏக்கர் 9 பரப்பு அல்லது 12 பரப்பு காணி. ஆனால் அதுக்கு பதிலாக இப்படி காடு வத்தி இருக்கேங்க இப்போ கொண்டு இந்த காணிக்கெலாம் கட்டிட்டோம். விஷயம் தெரியாமல் காணிக்கெலாம் கட்டிட்டோம். இப்போ அந்த 9 ஏக்கரும் எங்கள்கிட்ட தந்தானே ஆகணும். தந்தா வேண்டதுக்கு எங்கண்டாக்கள் ரெடி இல்லை. மொத்தம் 18 குடும்பத்தில் 4 குடும்பம் ஏற்கனவே வந்து தங்கண்ட காணியில் விடுவிக்க சொல்கிறதுக்கு ஓமன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனது. மிச்சம் 16 பேரில் ஒருத்தருடையும் ஒரிஜினல் உப்பு வர இங்கே நான் ஃப்ரீயாக லோயர் தரலாமடாப்பா. உங்களுக்கு 5% நீங்கள் காசு செலவழிக்க வேண்டாம். உங்களுக்கு நாங்கள் வழக்கு போடுறோம். லோயர் ஃப்ரீயாக தரலாம். உங்களுக்கு யார் ஒரு ஆள் பாருங்களா உண்டு எல்லாமே பேர் அந்த வெளிப்படுத்தல் ஒப்பண்டை ஒன்றை வச்சு கொண்டு தான் இருக்கிறேன். வெளிப்படுத்தல் ஒப்பு சட்ட ரீதியாக செல்லுபடியா அது தெரியும் தானே உங்களுக்கு. வெளிப்படுத்தல் ஒப்பண்டா என்ன, உங்களுடைய அப்பா அம்மாண்ட காணியை நான் வந்து நீங்கள் வெளிநாட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, பரம்பில் ஒருத்தர் இல்லைன்னு கொஞ்ச நாளைக்கு குப்பையை போட்டு எரிச்சு போட்டு சொல்ல நான் இதை மெயின்டைன் பண்ணி நான் 10 வருஷம் மட்டும் போட்டு தேச வளர்ப்பு சட்டத்தில் வெளிப்படுத்தல் ஒப்ப முடிக்கிறது. இந்த காணி இவ்வளோ ஆளை நான் பராமரிச்சுன்னா இது என்னுடைய காணி உண்டு. வெண்டைக்கு ஒடிச்சுனா காணிக்காரன் வாரானு வீட்டை போகணும், அவ்வளோதான். சரிதானே. ஆகவே வெளிப்படுத்தல் ஒப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே ஒன்றுமே செய்யலாம். உண்மையான இது இருந்தால் வாங்க நாங்கள் வழக்கு போடுறோம்னு சொல்கிறோம். நாங்கள் அப்படி உண்மையான உப்பு இருந்தாடாப்பா நாங்கள் காணியை வேண்டி தர மாட்டேன் தான் சொல்கிறோம். அதுக்காண்டி அந்த விகாரை இருக்கிற அந்த விகாரையை கிளப்பிட்டு போடலாது தானே. இதில் சில்லறத்தனமான அரசியல் நடக்குது. இல்லை சிறிதரனை வந்து நிற்கிற வெக்க கேடுன்னா தமிழ் ஜனத்தை சும்மா உசுப்பேத்தி இப்போ சிறிதரனை போய் உடைக்கச்சோட மிச்ச ஜனத்தை வீட்டை போய் சொல்லி போட்டு நானும் சிறிதரனும் போய் உடைக்கிறோம். வர சொல்லுங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு பழக்கம். நான் 19 நாள் ஜெயிலில் இருந்தேன் தானே. நான் அப்படியே இருந்துட்டு வருவேன். சிறிதரனையும் வர சொல்லுவோம். மற்றதானே இது தொடர்பாக நீங்கள் பாராளுமன்றத்தில் காய்ச்சா ஜனாதிபதியோட ஆச்சாது 15 நாளைக்குள்ள அஸ்கிரிய மல்பத்து பீடம் 2ம் சேர்ந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு இதுக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி அப்போ என்ன கேட்டவே தமிழ் தரப்பில் யாரை வர போறீங்கன்னு நான் படமே எங்களோட பொலிட்டிஷியன் தெரியும். இப்போ போய் குழப்பராணி வேலை சிறிதானும் காய்ந்துற மாதிரி தான் அதுக்கு முன்னுக்கு நிற்பினோம். நாங்கள் தான் போக போகிறோம். நான் அந்த மாதிரி சில்லறதனமான மீட்டிங்களுக்கு எல்லாம் வரையில முடிச்சு வாங்கிக்கோ இப்படியாது அவ்வளோதான் நான் சொன்னேன். சரி, இது ஒரு சில்லறதனமான வேலையானதில்லை. ஒரு பிரேச சபைக்கு குடும்பத்தில் 5 பேர் இருக்குது. அந்த பிரேச உறுப்பினருக்கு இருந்த 30 பேருக்கு 150 பேர் ஆகுன்னு போராடி இருக்கணும். பிள்ளை ஊட்டியெல்லாம் கூட்டிக்கணும் வந்து என்ன பிரேச உறுப்பினருக்காக மட்டும்தான் வந்து மனசு பிள்ளைகள் வரையிலாது போராடுறேன்டா அப்படி. இப்போ இப்படி குழப்புறதால இப்போ நீ இப்போ கத்தி போட்டு குளறி இப்போ ஜெயிலுக்குள்ள போகிறதால இந்த வேற போயிடுமா இல்லை சும்மா ஒரு நுழைஜுக்காண்டி கேட்குறேன். போக மாட்டேன் நானும் வந்து கற்று வந்தானே. இதை ஒன்றுமே நடக்காது. சட்ட ரீதியே இல்லாத விகாரையை சட்ட ரீதி இல்லாமல் உடைக்கலுமா உங்களால்? நான் சும்மா ஒரு நுழைஜுக்காக கேட்குறேன். அந்த விகாரம் 100% சட்ட ரீதி இல்லாத விகாரம். அதை உடைக்கலுமா? அதுவும் ஒரு சட்ட ரீதி இல்லாத வேலை. அப்போ அதுக்கு சட்டத்தை பாவிக்கும். வழக்கு போகிறதுக்கு யார் வாரீங்க? ஒருத்தரும் வரையில். யார்கிட்ட உறுதி இருக்குது? ஒருத்தரும் இல்லை. பிடிச்சி உள்ளிட்டு போய் இந்த 5 பேரை உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். சரியான கவலை எனக்கு. யாரோ சொன்ன ஓடு இருக்குது. கேந்திரமார் போனோம்னா இப்போ இந்தியாவில் ஆமக்கறி சாப்பிட்டோன்ட்டு இருப்பேன். சரிதானே. ஆனால் இங்கே இந்த 5 தான் போகுது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு நானும் பாராளுமன்ற உறுப்பினர் நச்சுக்கொண்டு நானும் மாநசபை உறுப்பினர் நச்சுக்கொண்டு இந்த 5 இப்போ நான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ என்ன சாமானத்தோட ஜெயிலுக்கு போனேன். பம்மலா விம்மலா என்னடா சொல்கிறது செம்மல் ஜெயிலுக்கு போன செம்மல்ண்டு நாளைக்கு போஸ்ட் போட்டு கொண்டு டிக்டாக் போட போகுது. நானும் ஜெயிலுக்கு போனான்ண்டு அப்படியே போலீஸ்கார சும்மா நின்றா அவன் மூக்க தொட்டாவன் அடிச்சு உள்ளே போடுவான் தானே. அது வெற்றி இல்லை. பிள்ளைங்க ஏதாவது சனத்துக்கு பிரியோசனமான ஒன்றுக்கு போயிருக்கணும். முள்ளுக்குள்ள என்ன செஞ்சோன்னு சொல்லும் போது அளவு இப்போ 20 வருஷமாக கேந்திர மாதிரி இருக்கிறார். இந்த இதில் சிறிதரன் 10 வருஷம் 15 வருஷமாக இருக்கிறார். அப்போல்லாம் கண்ணுக்கு தெரியல அந்த வியார். இவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு உண்டு. தமிழ் இளம் போராடினவங்களுக்கு செத்து போனாங்க. மண்ணுக்குள்ளே போயிட்டான். கை கால் இல்லாமல் இருக்கிறாங்க, கண் இல்லாமல் இருக்கிறார்கள், சாப்பிட வடி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரதேசியல் தமிழில் வந்து அங்கே நல்லபடியில் தெளிவென்ற இடத்துக்கு யார் வாடகை எடுக்கிறதுக்கு அடிபாடு. அதுக்கு பிறகு திருப்பி எங்கேயா இது ஒன்று நடத்துகிறேன்னு சொன்னால் அதில் யார் கண்காட்சி வைக்கிறேன். அவ்வளோ கண்காட்சியும் அந்த இடமும் வாடகையும் தான் எங்கள்கிட்ட தமிழ். இப்போ போய் சொல்லி கொண்டிருக்கிறார் தங்களுக்கு இந்தியா வந்து ஆமக்கறி தருமாண்டு. இந்தியா ஆமக்கறி தராது ராசா 87 தராண்டபடியாக தான் எங்கள் டாக்டர் அடிச்சதுல தெரியும் அவங்க இந்தியாட்ட. திருப்பி இந்தியாட்ட நக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இங்கே தையீட்டு வியாரம் இல்லாமல் போகுதுன்னு இப்போ அடுத்த போட்டிக்கு ட்ரை பண்ணிக்காங்க. 3ஆம் தேதி தையீட்டு விகாரவாதி என்னென்றால் இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு இப்போ இந்த காருக்கு சரிதான். இந்த காருக்கு யாராவது அரசியல்வாதியோ இல்லாட்டி யாராவது ஆள் கை வச்சா நான் என்ன செய்வேன்? வாய் கலப்புவ வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது எந்த ஆரண்டாலும் யார் முடிஞ்சால் கையை வச்சுப்பேன். வாய் கலப்புவ வரும். அப்படா அவன் இருக்கிற இடத்துல நீங்கள் டெய்லி வந்து ஏதாவது செய்வீங்கன்ற ஒரு பயத்தில். இப்போ நாங்கள் போய் கொட்டாஞ்சேனிலையோ கொழும்புலையோ வெள்ளவத்திலையோ இருக்கிறோம். ஒரு 30 சிங்களவனை நான் அடிக்க வலிக்கிறான். நான் எங்கே போவேன்? நான்
போலீஸ்கார்ட்ட தான் போய் பாதுகாப்பு கேட்பேன். பாதுகாப்பு கேட்டு அதை பெருசாகி அனுர அரசாங்கத்துக்கும் வேணும் இந்த இப்படி கொண்டு புகஞ்சு கொண்டிருக்கிறது தான். இப்போ யாருக்குமே போய் பிரச்சனையை முடிக்க ஒருத்தருமே பொண்ணுக்கும் எனக்கு பழக்கம் பொண்ணுக்கும் மருந்து காட்டி எனக்கு சொரிஞ்சு பழக்கம் சரிதானே. வார எல்லா பேஷண்ட்டை புண்ணையும் சொரிஞ்சு விட்டுட்டு அடுத்த முறை கொண்டு வந்து காட்டுங்க இன்னும் கொஞ்சம் சொரிஞ்சு அந்த நாய்வேல நான் பார்க்குறேன். இல்லை நான் வார சனத்துக்கு சொல்கிறது டயபெட்டிக் இருக்கா டயபெட்டிக்கை மாற்றி போட்டு மருந்து குடிச்சு போட்டு புண்ணை காயத்தை மாற்றண்டா அதான் எனக்கு பழக்கம். பிச்சைக்காரன்ட புண் மாதிரி எந்த நேரம் வந்து இதில் குளாடி கொண்டு நிற்கிறீங்க வாங்க வழக்கு போடுவோம்ண்டா இயலாது. சரி ஜனாதிபதி போய் கதைப்போம்ண்டா இயலாது. ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கே இல்லை. வலியாமத்தில் வாக்கு வேண்டினது யார்? என்பிபி. நாங்கள் வலியாமத்தில் வேண்டினாலும் எங்களுக்கு வாக்கு போடுறது தென்மராட்சி ஜனமும் இங்கே தீவு பக்க ஜனமும் தான். அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கே ஏன் கரையில் கூப்பிடுங்க இளங்குமரன் எங்கிட்ட ரஜீவன் எல்லாரையும் கூப்பிடும் கொஞ்சம் கதைப்போம். நான் வந்து நினைக்கிறேன் தானடா பயம் இல்லை. இப்போ போலீஸ் பாதுகாப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. அவன்கிட்ட போலீஸ் பாதுகாப்பு எடுத்து போடு சிறிதரன் ஐயா அவன்கிட்ட எம்எஸ்டி பாதுகாப்பு எடுத்து போட்டு வந்து குள்ள வெக்கமா இல்லையாடா? வெக்கமா இல்லையா? போறான்டா இப்படி போகணும் தான் துணிஞ்சு சரிதானே. சரி உழப்பி சிறிதரன் இடைக்குள்ள இருக்கிறதுக்கு பின்பகம் பருப்புல சொறி மாதிரி அரவாசிலையும் போவான் பாவி. இருந்து என்ன வந்திருக்கிறது என்ன கிடக்குது எவ்வளோ காசு யாழ்ப்பாணத்துக்கு வருது அதை கதைக்க சொல்லணும். அப்போ அதில் அரசியலை செய்ய சொல்லணும் சனியனுக்கு. வெக்கமா இல்லை என்ன பொறுத்தவரை சிறியவனை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போட்டிருக்கணும். ஒரு தானோட எம்எஸ்டி பாதுகாப்பு எடுத்து வச்சுக்கொண்டு சரிதானே தானோட சிங்களவனை பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு இந்த மண்ணாடி இதில் வந்துருந்து ஆணியை பிடியும் நிற்பான் கத்த வேண்டிய வெஹிக்கிள் ஏறி போக வேண்டியது. சரி எனக்கு இதை பற்றி தெரியலை. பட் நான் வந்து இதுக்கு அனுமதிக்க மாட்டேன். எனக்கு ஓட்டு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை ஓட்டு இருந்தாலுமே எனக்கு அது தேவையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சும்மா இருக்கிற சனத்துக்கு சோத்து பாசலை கொண்டு வந்து இதில் அடிவிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே போடலாது. அவங்க விளங்கி அந்த 5 பேர் தான் பிடிச்சிருக்காங்க. சும்மா சனத்தை பிடிக்கல. நான் அவட கேட்டேன் யாராவது சும்மா சனத்தை பிடிச்சிருந்தா சொல்லுங்க விடுங்கன்ட்டு. இல்லை 5 பிரதேச உறுப்பினர்களை மட்டும்தானா பிடிச்சிருக்கிறோமா? சரியான வேலை தானே உங்களுக்கு தேவையில்லாத ஆணியான வேலை தானே. இனி கோர்ட்டை ஃபேஸ் பண்ணுறேன். நான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறதுல நான் பிரியோசனம் இல்லை நான் போகிறேன். ஆனால் என்ன நான் இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன். இப்போ தான் நீங்கள் அப்டேட் பண்ணீங்க நான் பார்த்தேன். நின்றபடியாக நான் வந்தேன். நான் இப்படி சில்லறதனமான இதுக்கெல்லாம் இப்போ நான் சாவஜேரியில் வந்து போராடின சனத்தையே ஒன்று போட்டான் திரும்பி நான் போகிறேன்ட்டு போனால் நான் இல்லாட்டி அடிங்கடா ஹாஸ்பிட்டல் போஸ்டர்கிட்ட போட்டிருந்தாண்டே சனம் முழுக்க வந்து ஹாஸ்பிட்டலில் உடைச்சிருக்கு. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிப்பாங்க? எத்தனை பேரை சுற்றுப்பானுங்கள்? எத்தனை பேருக்கு அம்மா அப்பா இல்லாமல் போயிருக்கும்? எந்த ஒரு எம்எஸ் போஸ்ட்டுக்காண்டி நான் சொல்லவாடா சனத்தில் போய் பொலிச்சிட்டு அடி வேண்ட சொல்லி சும்மா சில்லறதரமான அரசியல் வேணா சொல்லுவாங்க. அங்கே வந்து இந்த நாதாரியெல்லாம் சில்லறதரமான அரசியல் செய்தவன் சிறியரன் தான் வந்து உள்ளே வந்து போட்டு என்னோட கதைச்சேன்னு சொல்லி போய் சொன்னவன். அதால் தான் நான் இப்போ வந்து எம்பியாக இருக்கிறேன். நாளைக்கு முன்ன நடக்குமாண்டா இந்த தையீட்டு வியாரோட வேற ஒருத்தர் எம்பியாக போய் அவர் வீட்டை ஒப்புறேன். அவர்கிட்ட சொல்லுங்க பிரியோசனமாக அவர்கிட்ட மண்டைகள் ஏற்ற மாதிரி ஏதோ எம்பி பிடி இடி எல்லாம் படிச்சிருக்காராம் அதுக்கேற்ற மாதிரி அரசியலை செய்து. தேங்க்யூ. அந்த புதுக்காக எடுத்ததுக்கு வாழ்த்து. வெசல் சுருங்கி ரைஸாக போயிட்டு அப்போ ஒன்றும் செய்யலாது. புது காரில் வந்த வழியால் அடையாளம் தெரியல. இனி கொஞ்சம் பழகணும் நாங்கள். இது இனி ரைஸ் வந்து ஃபேமஸ் ஆகும் கொஞ்ச நாள். சரி நன்றி.